சேர்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு புது வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போ போடுற எல்லா வீடியோஸுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னோடய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃபோட வெட்டிங் வீடியோஸாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் இதில் வழக்கம் இருக்குது. நாங்கள் வந்து சாரீஸ் வந்து கொடுப்போம். பத்திரிக்கை வச்சு கொடுக்கும்போது ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சாரீஸ் கொடுக்குற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு பல்க் குவான்டிட்டி தேவைப்படுறதுனால நம்ம வீட்டு சைட்லேருந்தும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்தும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 150 to 120 to 150 சாரீஸ் தேவைப்படுறதுனால நாங்கள் வந்து டைரெக்டாக ஹோல்சேல் இருக்கிற இடத்துக்காக போயிருந்தோம். ஸோ அப்படி சூஸ் பண்ண இடம் தான் வந்து எலம்பிள்ளை. ஸோ சேலம் கிட்ட இருக்கிற ஊர் தான் எலம்பிள்ளை. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 7 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம். அண்ட் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைரெக்டாக ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ இந்த கடை அந்த கடை அப்படின்னு நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு வந்து எங்கே செட் ஆச்சோ அங்கே ஒரு கடையில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் மாப்பிள்ளை அவங்களுக்கு எங்கே செட் ஆச்சோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 3 to 4 ஹார்ஸ் கிட்டே எடுத்துருச்சு சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி வெளில வர்றதுக்கு. அண்ட் மெட்டீரியல் வைஸ் சொல்ல போனோன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து மெட்டீரியல் குறை சொல்ல முடியவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த காஸ்ட்ன்றது நம்மளோட விஷ் தான், எந்த ரேஞ்சில் பார்க்குறோம் அப்படின்றது. ஸோ அதெல்லாமே கன்சிடர் பண்ணும்போது பட்ஜெட்குள்ளே வர மாதிரி தான் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து பொறுமை இருக்கணும் கடைக்கெல்லாம் போயிட்டா. ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா ஒன்று பார்த்து பார்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அங்கே. அண்ட் ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து நிதானமாக மெட்டீரியல் பார்த்து, பார்டர் பார்த்து, கலர் பார்த்து, இது இவங்களுக்கு சூட் ஆகுமா, இதெல்லாமே பார்த்துட்டு தான் எடுக்க முடியும். அண்ட் பட்ஜெட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ஹொசூரை விட அங்கே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் தெரிஞ்சுது. மேபி பல்காக எடுத்ததுனால எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து ஹாப்பி. லைக் ஓவரால் பார்க்கும்போது ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. சாரீ மெட்டீரியலுமே நல்லா இருந்தது. ப்ளஸ் நாங்கள் வாங்கின குவான்டிட்டிக்குமே ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ரீசனபிளாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் சாரீஸ் மட்டும் இருக்குது. என்னோடய முகூர்த்த சாரீ அதெல்லாமே இன்னும் எடுக்கல. ஏன்னா அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த லைக் மந்த்து தான் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி கொடுக்க வேண்டிய சாரீஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். அண்ட் மாப்பிள்ளை வீட்டில் வந்து இன்னொரு கடையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரே கடையில் எல்லாருமே எடுக்க முடியாது அப்படின்றதுனால பிரித்து எடுத்துகிட்ருந்தோம். அண்ட் அதே மாதிரி வேஷ்டி, சட்டை, அந்த அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே தேவை இந்த பொறுமை தான். அந்த பொறுமை இருந்துச்சுன்னா போதும், நம்ம எல்லா வேலையும் பண்ணிடலாம் போல். அண்ட் ஒரு பக்கம் ரொம்ப பசி, ஒரு பக்கம் ரொம்ப வெயில் வேர்க்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப எப்போ தான் முடியும் அப்படின்ற ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாமே வேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி கல்யாணம் ஷாப்பிங், கல்யாண வேலை அப்படி தான் இருக்கும். இந்த மே மந்த், ஜூன் மந்த், ஏப்ரல் மந்த் இந்த மந்தில் வச்சாலே இப்படி தான் வெயில் கொளுத்திட்டே இருக்கும் போல். இப்போ ரீசெண்டாக 3 days தான் வந்து பௌர்ணமின்றதுனால நல்லா மழை பெஞ்சுது. பட் அகெயின் வெயில் காலம் ஆரம்பிச்சிரும்ல. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 4-5 கடை பார்த்துட்டு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட வர்றதுக்கே ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அண்ட் சாப்பிட வந்த இடம் தான் இது. என்விரான்மெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு வந்து ஆப்வியஸாக நாங்கள் 5 மணிக்கு போனதுனால கண்டிப்பாக என்ன இருக்கோ அதுதான் சாப்பிட்டாகணும். ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம்.
அண்ட் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி படுத்து ரெஸ்ட் எடுத்து நல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்கள் பேக்கேஜெல்லாம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மெட்டீரியல்லாம் ரீசெக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா ஓகேவா அப்படின்னு. ஸோ எல்லாமே ஹாப்பி. வாங்கின எல்லா சாரியுமே ரொம்ப வொர்த்தாவும் தெரிஞ்சுது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. இந்த வேலை முடிச்சதில் ஏதோ பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரீ பர்ச்சேஸ் பல்காக வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இளம்பிள்ளையில் வாங்குங்க அப்படின்னு. பட் நிறைய ரிசர்ச் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ண ரெடி பொறுமை இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா கண்டிப்பாக எல்லா கடையுமே கூட்டமாக இருக்கும். எல்லாருமே சாரீ பர்ச்சேசிங்க்காக தான் வந்திருப்பாங்க. பீக் கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் ஓகே. அண்ட் காஞ்சிபுரம் பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் அங்கெல்லாம் போனதே கிடையாது சாரீ வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு இளம்பிள்ளை பற்றி நான் வந்து நேரில் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கினதுனால எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் மச் ரெக்கமெண்டபிள் தான். அண்ட் அந்த விலாகோட கன்டினியூஷன் தான் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ ஒரு வேலையாக முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். வீக்கெண்ட்ஸ், வீக் டே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ. அண்ட் குலதெய்வ கோயிலுக்கு நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு நாங்கள் போயிருந்தோம். 4 பேருமே போயிருந்தோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா கூட்டமே இல்லை கோவிலில். ரொம்ப நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. எப்பவுமே கோவில் கூட்டமாக பார்த்து பார்த்து கோயில் ஃபுல்லாக லைக் கூட்டமே இல்லாமல் பார்க்கும்போது அந்த கோவிலே நம்மளோடது தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே அவசர அவசரமாக போயிட்டு அவசர அவசரமாக வர மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நின்று நிதானமாக பொறுமையாக பார்த்து பத்திரிக்கைலாம் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வரும்போது ரொம்பவே லைக் ஹார்ட்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அகைன் நாங்கள் போனது வந்து நல்ல நேரம் பார்த்து ஒரு ஆஃப்டர்நூனாக கிளம்பி போயிருந்தோம். பீக் வெயில் டைம் தான். பட் ஸ்டில் நாங்கள் வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வந்தாச்சு. இப்படி தான் வந்து ஒரு வேலையாக போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ், அதுக்கான காஸ்ட்யூம்ஸ், அதுக்கான பிளேஸ் இதெல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒன்றா இப்போ தான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து அப்கமிங் விலாகில் போடுறேன். எனக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸாக என்ன தெரிஞ்சதுன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டோட காஸ்ட்யூம்ஸ் தான். அதோட பிளேஸு, காஸ்ட்யூம்ஸ் என்னால் சுத்தமாக யோசிக்க கூட டைம் இல்லை. எங்கே வாங்கணும், ஆன்லைனில் பண்ணால் வருமா வராதா, பார்க்குறதுக்கு தான் 2 மந்த்ஸ் டைம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த டைம் எப்படி போகுதுன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், வீடியோஸ்லேயுமே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ தட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அண்ட் என்கேஜ்மெண்ட் வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது வந்து எடிட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப பெரிய டைம் தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு 52 மினிட்ஸ் ஆஃப் ரா ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் எடிட்டட் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து ஃபில்டர் அவுட் பண்ணி அது வந்து எல்லாேருக்கும் அது கம்ஃபர்டபுளான்னு பார்த்துட்டு அதெல்லாம் போட நிறைய டைம் எடுக்கும். அதனால தான் வந்து இப்போ அதை நான் ஹோல்டில் வச்சுட்டு மற்ற எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் வீடியோ ஒரு நாள் நான் போடுவேன். பட் இப்போதைக்கு இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னால் போட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு அண்ட் பசி, ரொம்ப பசி. அந்த ஹோட்டல்ஸே கிடையாது சூளகிரியிலேருந்து ஹொசூருக்கு வர ரோட்டில். ஸோ மறுபடியும் ஹொசூருக்கு வந்து ஆனந்த பவனில் பியோர் வெஜ் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஹொசூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மச் ரெக்கமெண்டபிள் ஹோட்டல் வந்து. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோஸ் பார்த்து பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவே நான் ரொம்ப அவசர அவசரமாக போடுறேன்னு எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் எல்லாமே உங்கள் கூட கனெக்டடாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து போடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ரெகுலராக ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், டாட்டா.